இப்போ நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க, துணிஞ்சு வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய ராசிக்கு அதிபதி ராசியை பார்க்குறார். ஃபினான்ஷியலாக முன்னேற்றங்கள் வரப்போகுது. இப்போ என்ன உழைப்புனாலும் அதை யோசிக்காமல் செய்யணும். என்ன வேலைனாலும் இழுத்து போட்டு செய்யணும். சேர்த்து வச்சு மிகப்பெரிய லாபம் பிற்காலத்தில் உங்களுக்கு அமைய போகுது. ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவங்க இருக்காங்க. ஸோ செய்தொழில் விருத்தியடையும், எல்லா வகையிலும் பேரும் புகழும் கிடைக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி அமைய போகிறது? இருக்கிற ராசிகளில் நிறைவான ராசி மீன ராசி. காலபுருஷ தத்துவத்துடைய நிறைவான ராசி. இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிற மாதம். ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டு இருந்திருக்கும். இப்போ நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க, துணிஞ்சு வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய ராசிக்கு அதிபதி ராசியை பார்க்குறார். ஃபினான்ஷியலாக முன்னேற்றங்கள் வரப்போகுது. ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும் இவங்களுக்கு. அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிற குழப்ப நிலைகள்லாம் மாறி கடுமையாக உழைக்க ஆரம்பிப்பாங்க. எப்படியாவது டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது, சொன்ன டார்கெட்டை விட அதிகமாக அச்சீவ் பண்ணி காட்டுவாங்க. அப்போ அந்த நிர்வாகம் என்ன பண்ணும்? பாராட்டு. ஒரு சந்தேகத்தோடைய நிர்வாகம் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கும் இவங்களுக்கு. அப்போ அதே இடத்துல இவங்க போய் பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணி காட்டும்போது, இப்போது ஒரு ஆஃபீஸில் ஒரு பதவியில் இவங்களுக்கு முன்னால் ஒருத்தர் இருந்திருக்காங்க வச்சுக்கோங்க. அவங்க அச்சீவ் பண்ணினதை விட இவங்க நிறைய அச்சீவ் பண்ணுறாங்கன்னு இப்போ என்ன ஆகும்? ஒரு பாராட்டு கிடைக்குமா இல்லையா? நீங்கள் மீனராசிக்காரங்கள்ட்ட இந்த மாதங்கள் விசாரிச்சு பாருங்கள், நல்ல பாராட்டு அப்படி கிடைக்கும். ஏன்னா டார்கெட்ஸை அச்சீவ் பண்ண போகிறாங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் வரும். லைஃப் பார்ட்னர் விஷயம், மனைவி இவங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க, அந்த யோகம் உண்டு. பெண்களுக்கு கணவருக்கு கடந்த மாதங்கள்லாம் சில பாதிப்புகள் வந்திருக்கும். இப்போ அந்த பாதிப்புகள் நீங்கிறத பார்க்குவாங்க. வருமானம் கூடும், கணவருக்கு வருமானம் கூடும், தொழில் வளம் பெருகும். அது பெண்கள் விஷயத்தில். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அவங்களோட ஒரு பழக்க வழக்கங்கள், அவர்களோடு ஏற்படக்கூடிய கம்யூனிகேஷன் இவங்க வாழ்க்கையை உயர்த்தும். அனுபவசாலிகளுடைய தொடர்பு கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல அனுபவங்கள் கிடைக்கிற காலம். ஒரு மனிதர் ஜெயிக்கிறாருன்னா அவருக்கு என்ன வேணும்? உழைப்பு மட்டும் இல்லை, நல்ல அனுபவம் வேணும். கண்டிப்பாக சார். அந்த அனுபவத்தை கடவுள் இப்பொழுது கொடுத்துக்கிட்டு இருப்பார் மீனராசிக்கு. அந்த அனுபவத்தினால ஒரு மிகச்சிறந்த எதிர்காலம் உங்களுக்கு உருவாக போகுது. இப்போ என்ன உழைப்புனாலும் அதை யோசிக்காமல் செய்யணும். என்ன வேலைனாலும் இழுத்து போட்டு செய்யணும். சேர்த்து வச்சு மிகப்பெரிய லாபம் பிற்காலத்தில் உங்களுக்கு அமைய போகுது. ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் தொடங்கணுங்கிறவங்களுக்குலாம் இது சரியான நேரம். ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்கலாம். தாங்களாகவே ஒரு புதியதாக ஒரு விஷயத்தை தொடங்குவது ஒரு பெரிய வளர்ச்சி எதிர்காலத்தில் கொடுக்கும். அதற்குரிய அனுபவம். இப்போ நீங்கள் ஒரு பெரிய பார்மாசூட்டிக்கல் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினச்சா அதுக்கு தகுந்த ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் முதல்ல ஒர்க் பண்ணி பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் கடவுள் இப்போ வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருப்பார். இது இப்போ என்ன பாடங்கள் படிக்கிறாங்களோ அதை வாழ்க்கைக்கு பயன்படுத்தி இவங்க ஒரு தொழிலை ஆரம்பித்து பெரிய அளவுக்கு முன்னேறிடுவாங்க. அந்த யோகம் மீனராசிக்கு வருதுமா. இப்போ எவ்வளவு நல்ல விஷயங்கள் பாருங்கள். இந்த படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். அந்த சுக்கிரன் புதனுடைய அந்த கூட்டு அமைப்பு பெரிய வளர்ச்சியை கல்வியில் கொண்டு கொடுக்க போகுது. இன்னொரு புறம் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம் வருது. பிள்ளைகளை பற்றின கவலையே வேண்டாம். இவங்கள் பிள்ளைகளுக்கு இப்போது தொடங்கி இந்த மாதம் தொடங்கி அடுத்து வளர்ச்சி, நல்ல கல்வியில் முன்னேற்றம், அவங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், அவங்க ஹெல்த் இஷ்யூ இருந்தால் நிவர்த்தி ஆகிறது, இது எல்லாமே இருக்கும். ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவங்க இருக்காங்க. ஸோ செய்தொழில் விருத்தியடையும், எல்லா வகையிலும் பேரும் புகழும் கிடைக்கும். ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குது. சூப்பர் சார். பெயர் புகழ் பாராட்டுன்னு மீனராசி என்பர்கள் இந்த ஜூன் மாதத்தில் ஜொலிக்க போகிறாங்கன்னு ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. எந்த விஷயத்தில் மீனராசி கவனமாக இருக்கணும் சார்? மீனராசிக்காரங்க பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஜெலஸ் இருக்கும். அதாவது சாதாரணமாக இருந்த ஆட்கள் ஒரு பெரிய லெவலை பார்த்து போகிறாங்கங்கிற ஒரு தோற்றம் இந்த மாதங்களில் இருக்கும். அப்போ இவங்களை எப்படி சாய்க்கிறதுன்னு சிலர் முயற்சி பண்ணுவாங்கள்ல, அப்படி எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது இவங்க நல்லது. அது ஒன்று. ரெண்டாவது, இனம் புரியாத ஏதோ ஒரு நோய், ஏதோ ஹெல்த் இஷ்யூ டாக்டர் போகும், ஒன்றுமே இல்லையம்பார், ஸ்கேன் எடுப்பார், ஒன்றுமே இல்லையம்பார். ஆனால் ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கட்டும். ஓகே சார். எந்த தெய்வ வழிபாடு சிறந்ததாக இருக்கும்? பிரச்சனையே இல்லாமல் இருக்கணும், நான் நிம்மதியாக வாழணும்னு சொன்னால் பிள்ளையார்பட்டி விநாயகர், கற்பக விநாயகர், அந்த கற்பக விநாயகரை போய் இந்த மாதம் வழிபட்டாலும் மிகச்சிறந்த வெற்றிகள், மிகச்சிறந்த நன்மைகள், எதிர்பார்க்கும் காரியங்களில் அனுகூலம், எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதெல்லாம் இந்த மாதம் கிடைச்சிடும். ரொம்ப நல்லா இருப்பாங்க.
சூப்பர் சார், சூப்பர். வினை தீர்ப்பான் விநாயகன்னு சொல்லுவாங்க. ஸோ மீனராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஜூன் மாத பலன்களை கொடுத்துருக்கீங்க. நன்றி நன்றி சார். நன்றிம்மா. அதாவதுங்கம்மா, ஜூன் மாதத்தில் இப்போ நம்ம வந்து ஒரு தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, சூரியனை அடிப்படையாக எடுத்துக்கிடுவோம். தினபலன் பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன், அப்போ என்னன்னா சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். இதே நீங்கள் வருஷ பலன் கேட்குறீங்க, குரு பயிற்சி பலன் கொடுங்க, ராகு கேது பயிற்சி பலன்கள், அந்த வருஷத்தில் இப்போ வந்து என்னென்ன கிரகங்கள் எந்த பொசிஷனில் இருக்குது, சனி பகவான் எப்படி இருக்காருன்னு எடுப்போம். அப்போ இது மாத பலன் அப்படின்னு இருக்கும்போது ஜூன் மாதத்தில் சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ரிஷப ராசிலேயே இருக்கார், மிதுன ராசிலேயே இருக்கார். ரிஷபம் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல இந்த காலபுருஷ தத்துவம் சொல்கிற மாதிரி, அதில் நல்ல காசு வரக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போது முதல் 15 நாள் இந்த ஜூன் மாதத்தில் நல்ல வரவு வரக்கூடிய அமைப்பு தான் பொதுவாக இருக்கும். அடுத்த 15 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வணிக நோக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் போய் புதனுடைய வீட்டில் உட்காருவார். அப்போ பிஸ்னஸ் சிந்தனைகள், அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷன் செக்டாரில் ஒரு பெரிய வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் மீதான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, நம்ம ஒரு குறிப்பிட்ட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்தோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பு. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அவர் வந்து மிதுன ராசியில் இருக்கார், அப்புறம் கடக ராசிக்கு அவர் போகிறார். அப்போ மிதுன ராசி கடக ராசி இதிலெல்லாம் அந்த சுக்கிர பகவான் போகும்போது அந்த சுக்கிரனுடைய அனுக்கிரகம் வந்து, நீங்கள் ஒருத்தர் நாடகத்துறையில் இருக்காங்க, சினி ஃபீல்டில் இருக்காங்க, அதே மாதிரி வேறு ஒரு பரதநாட்டியம் ஆடுறவங்களாக இருக்காங்க, எல்லாருக்குமே பெரிய எக்ஸ்போஷர் இப்போ கிடைக்கும். ஸோ இந்த ஜூன் மாதம் அந்த யோகமான மாதமாக அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கார். அப்போது ஒரு ஒரு உக்கிரமான ஒரு வேகமான செயல்பாடுடைய மாதம்னா இந்த மாதம். இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில், அதுக்கப்புறம் செவ்வாய் மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபத்தில் வந்து சூரிய பகவான் இருக்காருங்கிறேன், மிதுனத்தில் சுக்கிரனும் புதனும் மாத துவக்கத்தில் இருக்காங்க. கடக ராசியை பார்த்து இந்த மாதம் குரு பகவான் வந்துடுறார். மாதம் துவங்கின 1ஆம் தேதியே குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். ஒரு நல்ல பயிற்சி மாதிரி பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்குமா. அதே மாதிரி ராகு கேது பார்த்தீங்கன்னா, கேது சிம்மத்திலையும் ராகு கும்பத்திலையும் இருக்கிறார். அப்போ இந்த குழந்தை பிறப்பு விகிதம், அது அந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்குள்ள ஒரு நாட்டம் குறைவு, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள் இருக்குது பாருங்க, ரொம்ப ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது இல்லைங்களா, இதில் வந்து கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு மாதம். ஓகே, சரிங்களா. அப்போது இதே மாதிரி அரசாங்கம் பல நலத்திட்டங்களை எடுக்கும். குரு வந்து கடகத்தில் உட்கார்றார் அப்படின்னா, கடகராசியை சேர்ந்தவர் தான் இப்போ நாட்டையே ஆள்றார் இல்லையா, கடகராசி கடக லக்னத்தை சேர்ந்தவர். அப்போ குரு வந்து உட்காரும்போது அவருக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அப்போ நிறைய நலத்திட்டங்கள் இந்த ஜூன் மாதம் தமிழகத்திற்கு கிடைக்க போகுது. நிறைய நன்மைகள் காத்திருக்குமா. அப்படி ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்புறம் இந்த மாதத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து ஜாப் ரீதியாக பெரிய ப்ராப்ளம் இருந்ததோ, ஜென்ரல் ஜாப் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த ராசியை சேர்ந்தவங்க யாருக்கு என்ன ஜாப் ரீதியாக ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளங்களெல்லாம் இப்போ சால்வ் ஆகும். நிறைய பேருக்கு இப்போ வேலையில்லா திண்டாட்டம் இருந்துக்கிட்டு இருக்கும். இது நாட்டுடைய ஜென்ரல் ஒரு அடிப்படை. அப்படி இருக்கும்போது இந்த குருவுடைய பயிற்சி நடக்குது பாருங்களேன், ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. அப்போ இந்த குரு வந்து சனியுடைய வேகத்தை தணிக்கிறார். சனி தான் வேலையை கொடுக்குறவர். அவர் வேலை தடுமாற்றம் இருந்துகிட்டு இருக்கு, இப்போ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவார். அப்போ இந்த ஜூன் மாதம் எவ்வளவு நல்ல மாதம் அமையுது. நிறைய பேர் வந்து தங்கம் வாங்குவாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டரே சொல்லிட்டாரு, ஏகப்பட்ட பேர் தங்கம் வாங்குறாங்க, வாங்குறது குறைங்கிறார். தங்கம் வாங்குறத 1 இயர் அவாய்ட் பண்ணுங்க, வீட்டில் கல்யாணம் இருந்தால் கூட அவாய்ட் பண்ணுங்கிறார். நம்ம மக்கள் ஆனால் இப்போ நிறைய தங்கத்தை விரும்பி வாங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும். விலைவாசி அதிகரிக்கும். இந்த ஜூன் மாதம் நமக்கு விலைவாசிகள் அதிகரிக்கும். அதில் வந்து மக்களுக்கு வாங்குகிற சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட விலைவாசி அதிகம் வந்து சில பாதிப்புகளை கொடுக்கும் இல்லையா. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். நான் சொல்கிறேன், வருமானம் வரக்கூடிய மாதம் தான், இல்லாத மாதம் கிடையாது. இருந்தாலும் விலைவாசி அதிகரிக்கும் போது மக்களுக்கு அது வாங்கும் திறனுக்கு சில தட்டுப்பாடுகள் வருது பாருங்கள். ஆனாலும் தங்கம் வாங்கி விரும்பி வாங்குவாங்க, அந்த அமைப்பு இருக்கும். ஸோ ஒரு நல்ல மாதமாக அந்த ஜூன் மாதம் நம்ம ராசிக்கு அமையுது.